உங்களோட ஐசைட் நல்லா இம்ப்ரூவ் பண்ணணும், கண்ணாடியே போடக்கூடாது அப்படின்னா கண்டிப்பா நான் சொல்லக்கூடிய இந்த 5 உணவுகளை நீங்க ரெகுலரா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்ணாடி அப்படின்றதே உங்களுக்கு தேவைப்படாது. முதல் ஃபுட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கேரட். சோ கேரட்ல பாத்தீங்கன்னா பீட்டா கெரோட்டின் அப்படின்ற ஒரு பொருள் இருக்கு. இதை நம்ம ரெகுலரா எடுக்கும் போது நம்ம உடம்புக்குள்ள விட்டமின் ஏ கன்வெர்ட் ஆகும். சோ அதனால கேரட்ஸ் டெய்லி நீங்க பச்சையாவோ இல்ல சமைச்சியோ கண்டிப்பா நீங்க சாப்பிட்டுட்டு வரலாம். சோ ரெண்டாவது ஃபுட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பசலைக்கீரை, ஸ்பினாச் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பசலைக்கீரையில ஏராளமான ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அப்படின்றது ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. குறிப்பா லியூட்டின், ஜியாந்தின் அப்படின்ற இந்த பொருள் பாத்தீங்கன்னா நம்மளோட கண்கள் யூவி லைட்ஸ்ல இருந்து பாதிக்கிறத தடுக்குது. சோ மூணாவது ஃபுட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சக்கரவள்ளி கிழங்கு. சோ சக்கரவள்ளிங்க பாத்தீங்கன்னா இது ஒரு அண்டர் ரேட்டட் அப்படின்னு சொல்லலாம். ஆனா இதுல அவ்வளவு சத்து அப்படின்றது இருக்கு. குறிப்பா விட்டமின் ஏ ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு, கண்களுக்கு ரொம்பவே நல்லது. சோ அதனால கண்டிப்பா சக்கரவள்ளி கிழங்கு ரெகுலரா சாப்பிடணும். நாலாவது ஃபுட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபேட்டி ஃபிஷ். சோ கொழுப்பு நிறைந்த மீன்கள். சோ அதுவும் கண்களுக்கு ரொம்பவே நல்லது. குறிப்பா சால்மன், டியூனா இந்த ஃபிஷ்ல பாத்தீங்கன்னா ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் நிறைய இருக்கு. இது நம்மளோட ஐ ஃபங்க்ஷனை நமக்கு ஏஜிங் ஆகிறது நல்லாவே ப்ரமோட் பண்ணும். சோ அதனால கண்டிப்பா ஃபிஷ் எடுக்கலாம். அஞ்சாவது ஃபுட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எக். சோ எக்லயும் லியூட்டின், ஜியாந்தின் அப்படின்ற பொருள் ஜாஸ்தியா இருக்கு. ஜிங்க் கண்டென்ட்டும் அதிகமா இருக்கு. இதுவும் நம்மளோட கண்களை யூவி ரேஸ்ல இருந்து பாதுகாக்குது. ஐ சைட்டை நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணுது. சோ அதனால கண்டிப்பா இந்த ஃபுட்டை ட்ரை பண்ணுங்க. எஸ்பெஷலி குழந்தைங்களுக்கு இப்பத்துல இருந்து இதை கொடுக்க ஆரம்பிங்க.